கடவுளை ஆராதிக்கிறதுக்கு காசு வாங்கி யாருன்னா ஆராதிப்பாங்க. சர்ச்சுக்குள்ள ஏகப்பட்ட வியாபாரம் நடக்குது. ஒரு காஃபி மக்கு வெளியே இருக்கவனுக்கு விற்கணும்னா அதுல எதனா ஃபேன்சி கோட் எதனா போடணும், இல்ல பிக்சர் எதனா போடணும். சர்ச்சுக்குள்ள அதே பொருளை கொண்டு வந்து விற்கணும்னா அதுல வசனம் போடணும், இல்ல சிலுவை போடணும். இப்ப பைபிள் தான் முக்கியம், கடவுளோட வார்த்தை, அது மூலமா தான் நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது இலவசமால கிடைக்கணும். கடவுள் அவருடைய மக்களுக்கு தன்னை கொண்டு போய் சேர்க்கணும்னா இலவசமா தான் சேர்ப்பாரு, என்னைக்குமே காசு கேட்டது. இவங்க இந்த புக்கை எழுதி இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ண எவ்வளோ ஆச்சு, நாங்கள் டிஸ்கவுண்ட்ல எவ்வளோ கொடுக்குறோம், நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிக்கணும். காசு இல்லாதவன் என்ன பண்ணுவோம்? காசு இல்லாதவனுக்கு அந்த மெசேஜ் தேவை இல்லையா? சத்தியம் என்னைக்குமே இலவசம் தான். இயேசு கொடுத்த சத்தியம் இலவசம் தான். அப்போஸ்தலர் கொடுத்த சத்தியம் இலவசம் தான். வியாபாரம் பண்ணி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வித்து வியாபாரம் பண்ணி வாழுங்கன்னு கடவுள் என்னைக்குமே சொன்னது இல்லையே. உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா இன்னொருத்தன் கொடு, இலவசமா கொடு, திரும்ப என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்காம கொடுன்னு தானே இயேசு சொல்லி கொடுக்குறாரு. கடவுளை ஆராதிக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை வச்சு வியாபாரம் பண்றோம். கான்சர்ட்னு வச்சு டிக்கெட் வச்சு வியாபாரம் பண்றாங்க. நாங்க இது மூலமா சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இது மூலமா நாங்க ஹீலிங் பிரசங்கம் பண்றோம், பிளெஸிங் மீட்டிங், ஹீலிங் மீட்டிங், எதுவோ எப்படிலாம் சுருட்ட முடியுமோ, சுரண்ட முடியுமோ, திருட முடியுமோ திருடிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு புகழ் நீ கொடுக்கணும்னா இவனுக்கு ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் வேணும். இந்த கிராஃப்ட்ஸ்மேனுக்கு இவன் காசு கொடுக்குறான், இவன் வேலை செஞ்சு கொடுக்குறான், இவனுக்கு தேவையான புகழ் உங்ககிட்ட இருந்து கிடைக்குது. சகோதர சகோதரிகள் மத்தியில கடங்காரன் கிடையாது. நான் கொடுத்தனே எப்ப தருவேன், இதுக்கு இவ்வளவு வட்டி, அதெல்லாம் கிடையாது. இருந்தா கொடு, இல்லாட்டி மூடிட்டு தராத.